ஹாய் நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தோம்னா மீல் மேக்கர் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். சூப்பராக டேஸ்ட்டாக நான்வெஜ் ஸ்டைலில் பண்ணலாம் வாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நான் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு வரமல்லி, சீரகம், சோம்பு, மிளகு ஒரு அரை ஸ்பூனு, ஒரு 3 கிராம்பு, ஒரு 4-5 துண்டு பட்டை, 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா கலர் சின்சை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுக்கிறப்பே மனம் சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வறுத்துட்டு நம்ம ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் வச்சுருக்கோம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம், இல்லை அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த சூட்லேயே இந்த தேங்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது தனியாக இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் தேவையான அளவு எடுத்து வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கிட்டு இந்த அளவுக்கு வணக்கிக்கோங்க. 2 பழுத்த தக்காளி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. நல்லா குலைவாகவும் வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிட்டு தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறத ஒரு ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சாச்சு. இது தனியாக இருக்கட்டும் இந்த மசாலா. இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கினதும் நம்ம ஆறிடுச்சு. அதையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் தனியாக இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டி அளவு நம்ம சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதை சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மீல் மேக்கரை ஒரு சுடுதண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறோம். 1/2 மணி நேரம் தேவையில்லை, ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் இல்லை 4 மினிட்ஸ் கறியை நல்லா வணக்கிற மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க இந்த மீன் மேக்கரை. வணக்கிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாவை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகுது நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிறதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த அளவுக்கு கொதி வர்றப்ப ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 7 மினிட்ஸ் ஆகுது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. மீன் மேக்கர் கிரேவின்னு சொல்லலாம், கிரேவின்னு சொல்ல முடியாது, குழம்பு தான். சூப்பராக டேஸ்டியாக ஈஸியாக நான்வெஜ் ஸ்டைலில் பண்ணியாச்சு. இதை ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எதில் வேணாலும் காம்பினேஷனை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கேபி தேவி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள்.